ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். பாக்கியா ஜெனிக்கிட்ட தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜெனி பாப்பா ரொம்ப அழுதுனால அதை தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்காம அவரும் ஜெனின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவரே சாப்பாடு போட்டு சாப்பிட்றாரு. மாத்திரை ஆனால் சாப்பிடல, எந்த மாத்திரை சாப்பிட்றதுன்னு அவருக்கு தெரியல. அதனால் சாப்பிடாமே சும்மா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு தூங்கிடுறாரு. அப்புறம் ஜெனி எந்திரிச்சு பார்க்குறாங்க, தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு போய் பார்க்குறாங்க. அப்புறம் தாத்தா சாப்பிட்டாரு, மாத்திரை சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலையே, தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா வந்துடுறாங்க. பாக்கியா கேட்குறாங்க, தாத்தாவுக்கு மாத்திரை கொடுத்தியா, சாப்பாடு கொடுத்தியான்னு கேட்கும்போது, நான் தூங்கிட்டேம்மா, பாப்பா ரொம்ப அழுதிட்டு இருந்தா, அதனால தெரியாமல் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போய் தாத்தாவை கிளப்பி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப மயக்கமாக இருக்கார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. மாத்திரை சாப்பிடாதனால லோ சுகர் ஆகி மயக்கமாயிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு. அப்புறம் ராதிகா வீட்டில் ராதிகா அவங்க அம்மாட்ட காஃபி கேட்குறாங்க. அவங்க அம்மா போட்டு கொடுக்குறாங்க. அத்தைக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதையும் போய் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க காஃபி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா அம்மா பிடிச்சி தட்டி விட்டுட்டு, ஏன் தட்டி விட்டீங்கன்னு ஈஸ்வரியை கேட்குறாங்க. ராதிகாவும் பார்க்குறாங்க. ஏன் தட்டி விட்டீங்க அத்தை, ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தட்டி விட்டேனா, உங்கள் அம்மா போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிக்கு ஃபோன் பண்ணுறான்னு கோபிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவரே அங்கே டென்ஷனில் இருக்கார். சாப்பாடு டெலிவரி பண்ண முடியல, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த வர்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.